இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் ஜீவ வார்த்தைகள் என்கிற அருமையான வார்த்தைகளை கேட்கும்படியான நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள். நீங்களும் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் கேட்கிறீர்கள். கேளுங்கள், அநேகர் கேட்கும்படி செய்யுங்கள். இந்த டிவிடி தேவையானால், என்னுடைய வளரும் செடி பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்திலே உங்களுக்கு பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவ திட்டத்தின் நிறைவேற்ற ஜெபத்துடன் நாங்களும் ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதுல இளையவன் தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு தூரதேசம் போய்விட்டான். அங்கே போய் வீணாய் விரயம் பண்ணி எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கடைசியிலே தேசத்து குடியானத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவன் பந்தி மேய்க்கிற வேலையிலே அவனை வைத்திருந்தான். அதுவும் அவனுக்கு முடியாத ஒரு நிலைமை. தன் பசி ஆற்றுவதற்கு முடியாத நிர்பந்த ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தகப்பனை நினைக்கிறான், திரும்பி வருகிறான். இங்கே பார்க்கிற காரியம் என்ன? இந்த தகப்பன் தன் மகனை அன்போடு அணைத்துக் கொள்கிறான். தன் மகனை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் கவனிங்கள். தன் ஊழிக்காரனை பார்த்து, ஏற்கனவே நாம் ஆயத்தமாய் வைத்திருக்கிற வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். இதிலிருந்து நாம் என்ன ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனவனாக, வேதனை கொடுத்தவனாக, பிரிந்து போனவனாக இருந்தாலும் அந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்கள். என்றாவது ஒரு நாள் என் மகன் வருவான், இல்லாமையோடு வருவான், வெறுமையாய் வருவான். அப்படி வரும்போது அவனுக்கு என்று சொல்லி ஒரு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன்னை நோக பண்ணின, தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தன் வாழ்க்கையை விரயம் பண்ணி போட்ட ஒரு மகனுக்காக எதிர்பார்ப்போடு இவ்வளவு பொருட்களை அவன் சேகரித்து வைத்திருப்பானால், பரலோக தகப்பனாகிய தேவன் உங்களுக்காக, எனக்காக எத்தனை நன்மையை அவர் வைத்திருப்பார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லில உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் கேட்கப்படவில்லையோ? ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை? ஏன் ஆண்டவர் என் பிள்ளைக்கு நன்மை செய்யவில்லை? ஏன் ஆண்டவர் இப்படி என்னை, என் குடும்பத்தை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி புலம்புகிற நிலையில, அங்கலாய்க்கிற ஒரு நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் சற்று யோசியுங்கள். தனக்கு துரோகம் பண்ணின, தன்னை காயப்படுத்தின, தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மகனுக்கு ஒரு தகப்பன் இவ்வளவு பொருட்களை சேகரித்து எப்போ வருவான் என்று சொல்லி காத்திருப்பது உண்மையாயிருக்கும் போது, பல்லவ தகப்பனாகிய தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். அருமையான மகனே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கூட தேவனுக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் பண்ணவங்களா இருக்கலாம். இனி எப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போக முடியும்? அவ்வளவாய் அவருக்கு வேதனை கொடுத்து விட்டேனே, வார்த்தையினால் கர்த்தரை நான் காயப்படுத்தியிருக்கிறேனே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கும் உண்டு. பரலோக தகப்பனாகிய தேவன் மன்னிப்பதற்கு அவர் தயப்படுத்த தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உங்களுக்காக நன்மையை ஆயத்தமாக்கி வைத்துக் கொண்டு, என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான், என் மகள் எப்பொழுது திரும்பி வருவாள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உலக சிநேகம் தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போய் விட்டதா? மாம்சத்தின் பற்று தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போய் விட்டதா? பணத்தின் ஆசை ஊழித்து பாதை விட்டு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போய் விட்டதா? அது நிமித்தம் வேதனை உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? வெறுமையான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? உங்களைத்தான் ஆண்டவர் இயேசு தேடிக் கொண்டிருக்கிறார். என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான், என் மகள் எப்பொழுது திரும்பி வருவாள் என்று சொல்லி உங்களுக்காகவே அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காகவே உங்களுக்காகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கொடுக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றைக்கு சாமுவேல் தன் வேலைக்காரர் பார்த்து சொல்லுகிறான், நான் உன் கையிலே
ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை. நான் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை. அதே போல தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். கொரிந்தியர் நிருபத்திலே நாம் இதை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்கள் இருதயத்திலே எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று தோன்றவில்லை அல்லவா? நானும் நன்மைக்கு பாத்திரம் என்று தோன்றவில்லை அல்லவா? ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாய் இருந்தால், தேவனை தேடுகிற நேசிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் மறந்து போக வேண்டாம். உங்களுக்காக ஒரு நன்மையை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். எப்படி இந்த நன்மை இவனுக்கு கிடைத்தது? இந்த நன்மைக்கு இவன் எப்படி பாத்திரமாய் வருகிறான்? வேகமாய் சில காரியங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது தன்னை அவன் உணர்கிறதை முதலாவது நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி தெளிந்த போது என்று சொன்னால் அவன் தன்னை உணர ஆரம்பிக்கிறான். தன்னை உணர ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் உணரும் போது, உங்களுடைய குறைவை நீங்கள் உணரும் போது, உங்களுடைய மீறுதலை நீங்கள் உணரும் போது உங்களுக்கு வழி திறக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு விடியற் காலம் உண்டாகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இனி இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, இனி இதில் மீட்பு இல்லையா என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்கும் ஒரு மீட்பின் நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்கும் ஒரு விடியற் காலம் வந்திருக்கிறது. அதைதான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:32 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் மாறி மனம் வேறுபட்டு தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டீர்களா? அழைத்த தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டீர்களா? அழைத்த கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி நிற்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்பு, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் என்ன பாவமோ, எந்த குறைவோ, எந்த வேதனையின் அனுபவத்தில் நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை அதைத்தான் நாம் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:9 வாசிக்கும் போது பணபத்திரக்காரர் சொல்லுகிறான், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவிலே வந்தது. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவிலே வந்தது. நீங்கள் செய்த குற்றம் நினைவே வருகிறதா? நீங்கள் செய்த தவறு நினைவே வருகிறதா? அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் அறிக்கை பண்ணுங்கள். அவர் மன்னிப்பதற்கு தயவுறுத்த தேவனாக இருக்கிறபடினா எப்பொழுது என் பிள்ளை இடத்துல வருவான், எப்பொழுது என் மகளிடத்தில் வருவாள் என்று சொல்லி உங்களுக்காகவே அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, 2வது நாம் வாசிக்கும் போது அதே லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்று சொல்கிறான். தகப்பனை நினைக்கிற சுபாவத்தை பார்க்கிறோம். தகப்பனை நினைக்கிற ஒரு தன்மை உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த இளையகுமாரன் ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் அபாத்திரனா இருந்த போதிலும் அவன் தகப்பனை நினைக்கக்கூடிய ஒரு நாள் வந்தது. அந்த தகப்பனை நினைக்கக்கூடிய நாள் வந்தபோது அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் வருகிறான். அதே போல பரலோக தகப்பனாகிய தேவன் தம்முடைய அன்பின் கரம் நீட்டி அவளோடு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவளோடு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓசியா 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அதே ஓசியா 7:16 வாசிக்கிறோம், திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமான இடத்திற்கு அல்ல. பணத்துக்கு நேராய் திரும்புகிறார்கள், உலகத்துக்கு நேராய் திரும்புகிறார்கள், பொருளாசைக்கு நேராய் திரும்புகிறார்கள், மாம்சத்துக்கு நேராய் திரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, கர்த்தருக்கு நேராய் நீ திரும்பு. அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சிலுவை மரத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய சிலுவை மரத்துக்கு 2 பக்கம் கலர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவன் என்ன வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அவன் பாவியான ஒரு மனிதன், அவன் செய்த தீமைக்கு தகுந்த ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த சிலுவையிலே தொங்கு போற அந்த கடைசி நிமிஷத்திலே தனக்கு கொடுத்த ஒரு தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது? ஆண்டவரே, உங்களை விட்டு நான் தூரம் போய்விட்டேனப்பா, உன்னை வேதனைப்படுத்தி நான் போய்விட்டேனே, என்னை நினைத்தருளுங்கப்பா, ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்க.
நீ எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும், தகப்பனே என்னை நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்வீர்களானால், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுகளோடு கூட, உணர்வுகளை இருதயத்தோடு கூட அந்த கல்வாரி செல்வி நோக்கி பார்ப்பீர்களானால், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால், நிச்சயம் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. ஒரு உலக பிரகாரமான தகப்பனே நன்மையை வைத்துக் கொண்டு எப்போது திரும்பி வருவான் கெட்டுப்போன மகன் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது உண்மையாக இருக்கும் போது, பரலோக தகப்பன் அன்புள்ள தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், மன்னிக்கிற தெய்வம் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறாரே. இனியும் காலம் தாமதம் பண்ணார்கள். இனி ஒரு சமயம் உங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது. இந்த நல்ல சந்தர்ப்பம் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனியும் தாமதம் பண்ணாதீர்கள், இனியும் தாமதம் பண்ணாதீர்கள். அவன் உடனே எழுந்து, தகப்பனிடத்தில் நான் போக போகிறேன், என் தகப்பனிடத்திலே நான் போக போகிறேன் சொல்லி தகப்பனை நினைக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஓசியா 13:9 நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ உனக்கு கேடு உண்டாக்க உண்மைதான் மகனே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டது உண்மைதான் மகளே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல உனக்கு சகாயம் இருக்கப்பா, அம்மா என்னிடத்துல உனக்கு சகாயம் இருக்குது, அதை பெற்றுக்கொள், அதை விட்டுறாத. நல்ல ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஏழைக்குமாரன் தகப்பனை நினைத்தான். கடைசியாக லூக்கா 15:21 வாசிக்கும் போது, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்பட்ட பாத்திரம் அல்ல என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறான். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவத்தை, தன் மீறுதலை, தன் தவறை அறிக்கை பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கம் பெறுவான். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஏழைக்குமாரன் தன்னுடைய பாவங்களை, மீறுதலை, தவறை அறிக்கை பண்ணினான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே நான் இப்படி செய்ததினால் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தான் செய்த தவறை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல சகின்ற வாழ்க்கையை பாருங்கள். வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறான், நின்று ஆண்டவரே என் ஆசைகளில் பாதி ஏழை கொடுக்கிறேன், யாரிடத்துல நான் அநியாயம் வாங்கணும்னு அது நாளத்தினா திருப்பி செலுத்துகிறேன் அறிக்கை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்தது, தன்னை உணர்கிறான், தகப்பனை நினைக்கிறான், தன் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறான், நன்மையை சுதந்திரித்துக் கொண்டான். அவனுக்கு நன்மை வைத்தது போல உங்களுக்கும் நன்மை ஆயத்தமாயிருக்கிறது. நீங்களும் உங்களை உணர்ந்து மனம் திரும்பி தகப்பனை நோக்கி பார்த்து அறிக்கை பண்ணினால் இப்பொழுதே நன்மை. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு தமிழத்திலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் காண்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக. நீர் அவர்களுக்காக ஆயத்தமாக்கின நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.